11 ராகு உபஜய பாவம், ரொம்ப பெரிய பாவம் இந்த 11ஆம் இடம். 11ஆம் இடம்ல என்ன பியூட்டினா, மனிதன் வாழ்க்கையில் ஆசை என்பது ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி. ஆசை கொண்ட மனிதன் இல்லாத இடமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இங்கு பூர்த்தி அடைமான்றத 11ஆம் இடம் தான் சொல்லுது. ஒரு மனுஷன் ஆசைப்பட்டு நடக்குமான்றது இந்த 11ஆம் இடம் சொல்லுது. அங்க ராகு இருக்கிறது. அப்ப ராகு 11ல இருக்கிறவருக்கு பெரும்பெரும் ஆசைகள்லாம் ஏற்படும், பெரும்பெரும் ஆசைகள்லாம் ஏற்படும். அதுபோல ஒரு வெற்றியோடு வெற்றியை இந்த 11ஆம் இடம் சொல்லுது. ஒரு வெற்றியோடு நின்று விடாமல் மல்டிபிள் வெற்றியை நோக்கி இந்த 11ஆம் இடம் இழுத்து செல்லும். இந்த 11லே ராகு இருப்பவர்களுக்கு, ராகுவிற்கு வீடு குடத்த கிரகம் வலுத்து திரிகோண தொடர்பை பெற்று, இல்லது அவயோகி தொடர்பு இல்லாம, அவயோகியோட தொடர்பு இல்லாம இருந்தா இந்த ராகு பல வெற்றிகளை ஜாதகருக்கு கொண்டு செல்லும். ஒரு தொழிலை செய்கிறார், அந்த தொழில சக்சஸ் பண்றாருன்னா அடுத்து நோக்கி போவார். ஒரு செயலை செய்து வெற்றி கண்டதும் அந்த இடத்தில் நின்று விடாமல் அடுத்தடுத்த கட்டத்திற்கு பயணப்படக்கூடிய ஒரு நிலையை கொடுக்கும். அதுபோல மூத்த சகோதரர்களை குறிக்குது, மறு திருமணத்தை குறிக்குது. ஒரு திருமணம் ஃபெயிலியர் ஆகுது, 7ஆம் இடம் சாதகமா இல்ல, வாழ்க்கை சரியா போல, என்ன பண்ணலாம்? 11ஆம் இடத்துல ராகு இருக்கிற, ராகு தொடர்போட தசையோ புத்தியோ வரப்போகுது, அருமையா மறு திருமணங்களை அமைச்சு கொடுக்கும் இந்த ராகு யோக நிலையில இருந்தா. அதே அவயோக நிலையில இருக்கிறான்னா லாபத்தை நோக்கி சிந்தனை கொடுத்து ஜாதகர் வாழ்க்கையில் எப்பயுமே திருப்தியற்ற நபராக கொண்டு போயிடும். ஆசையே அடங்காத நபராக, எப்பொழுதுமே மனதில் ஒரு உளைச்சலை கொண்ட நபராக மாற்றிக்கொண்டே இருக்கும் இந்த 11ல ராகு அவயோகமா. அவயோகமா எப்ப மாறுவார்? லக்ன அவயோகிகள் சூழ ராகுவிற்கு வீடு கொடுத்த கிரகம் வலுக்கலன்னா, அவயோகி சூழ்ந்து 11ஆம் இடத்ததிபதி வலுக்கவில்லை என்றால் ஜாதகர் ஆசையிலேயே கொண்ட நபராக இருப்பார். ஆசைகள்